நடிகை ரம்பா இவங்கள பிடிக்காதவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். 90s காலகட்டத்தில் வந்து இவங்க ஒரு முன்னணி நடிகையாக ஜொலிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து நிறைய முன்னணி ஹீரோக்கள் கூட நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நடிகைகளுக்கு வந்து அடைமொழி இருக்கும். இவங்க சிரிப்பழகி, இவங்க வந்து புன்னகை அரசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடைமொழி இருக்கும். ஆனால் அதே மாதிரி சில்க் ஸ்மிதாவுக்குமே ஒரு அடைமொழி இருக்கும். அதே மாதிரி தான் ரம்பாவுக்குமே ஒரு அடைமொழி உண்டு. இவங்களை வந்து தொடை அழகி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தாண்டி இவங்க வந்து கவர்ச்சி மட்டுமே இல்லாமல் நிறைய குணச்சித்திர வேடங்களையும் நடிச்சிருக்காங்க, ஹோம்லி லுக்லேயுமே நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க கவர்ச்சி காட்டினா கூட அந்த அளவுக்கு மோசமாக இருக்காதுப்பா அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு பிடிச்சமான நடிகையாக இருந்தாங்க. இது மட்டுமே இல்லாமல் குழந்தைத்தனமான பேச்சு வந்து எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்லேயே வந்து ரொம்பவே பீக்கில் இருந்தாங்க. ஸோ ஆரம்பத்தில் இருந்தே இவங்களுக்கான பட வாய்ப்பு அப்படிங்கிறது நிறைய அடுத்தடுத்து வந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட டைம்லேயே ஒரு முன்னணி நடிகையாக வந்தாங்க. ஸோ அந்த டைமில் நிறைய இளைஞர்களோட கனவு கண்ணியாக இருந்தவங்க தான் ரம்பா. ஆனால் கொஞ்சம் காலகட்டத்தில் வந்து நிறைய ஹிட் படங்களை கொடுத்தாங்க. சினிமாவில் பீக்கில் இருக்கக்கூடிய டைம்லேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா படங்களில் நடிக்கிறதுல இருந்து ஓய்வு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டிவி நிகழ்ச்சிகளில் கலந்துட்டு இருக்காங்க, அதாவது ஜட்ஜாக வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதனால என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நடிகை ரம்பா எப்போ நடிக்க வருவாங்க, இவங்க மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் படங்களில் நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு இடையில இப்போ எதுக்கு ரம்பாவை பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரம்பா ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து எல்லாருடைய மனசையுமே டச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரம்பாவை பொறுத்த வரைக்கும் கவர்ச்சி காட்டி நடிச்சா கூட அவங்களோட மனசு அப்படிங்கிறது ஒரு குழந்தைத்தனமா இருக்கும். யாருக்கிட்டையுமே வந்து கோவப்பட மாட்டாங்க, யாருக்கிட்டையுமே ஈகோ பார்க்க மாட்டாங்க, ரொம்பவே வெள்ளந்தியா இருப்பாங்க அப்படின்ற பேர் தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ நிறைய ரியாலிட்டி ஷோக்கள்லையுமே கலந்துட்டு இருக்காங்க, ஜட்ஜா இருக்காங்க. ஸோ அவங்க அப்போ பேசும்போது கூட இவ்வளோ சைல்டிஷா இருக்காங்க, இவ்வளோ குழந்தைத்தனமா இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட குழந்தையே வளர்ந்து பெரியவங்களாயிட்டாங்க, பட் இவங்க இன்னுமே குழந்தைத்தனத்தோடு இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் தன்னோட அப்பாவை பற்றி நடிகை ரம்பா ஒரு பதிவு போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ வந்து வைரலாக போய்கிட்டு இருக்கு. எல்லாரோட வாழ்க்கையிலுமே அப்பா அப்படிங்கிறவங்க வந்து இது ஒரு முக்கியமான பர்சனாக இருப்பாங்க. எல்லாருக்குமே அப்பாவை வந்து ரொம்பவே பிடிக்கும். குறிப்பாக வந்து பையன்களை விட பெண்களுக்கு அவங்களோட அப்பாவை ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, பையனுக்கு அம்மா, பொண்ணுக்கு வந்து அப்பா தான் க்ளோஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சில வீட்டில் வந்து அது சேஞ்சாக இருக்கலாம்ப்பா. சில பேருக்கு வந்து சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மாவும் பொண்ணும் க்ளோஸாக இருப்பாங்க. சில பேர் வீட்டில் பையனும் அப்பாவும் ரொம்பவே பாண்டிங்காக இருப்பாங்க. ஆனால் நிறைய வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பா பொண்ணு, பையன் அம்மா இப்படி தான் ஒரு காம்பினேஷனில் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு விஷயத்த போட்டிருக்காங்க, என்னோட அப்பா வந்து இல்லை அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியல, நீங்கள் இல்லாத இடத்த யாராலையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது, நீங்கள் எல்லாமே எனக்கு வந்து வெறுமையாக இருக்குது, தனிமையாக இருக்குது, நான் வந்து எவ்வளோ தப்பு பண்ணாலும் என்ன சண்டை போட்டாலும் நீங்கள் வந்து உங்கள் புன்னகையோடு தான் என்னை வந்து வரவேற்பீங்க, அது இல்லாமல் ரொம்பவே கஷ்டமாக இருக்குப்பா, யாராலையும் பூர்த்தி பண்ண முடியல அப்படின்னு ரொம்பவே மன உருக்கமான ஒரு பதிவை வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க அப்பாவை எவ்வளோ ஃபீல் பண்ணி தேடுறாங்க அப்படிங்கிறத காட்டுது. ஏன்னா அவங்களோட அப்பாவோட இறப்புல இருந்து அவங்களால மீண்டு கூட இன்னும் வர முடியல, அவங்க அப்பாவோட நினைப்புல இருக்காங்க ரம்பா அப்படின்னு தான் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபீல் பண்ணாதீங்க, உங்கள் அப்பா உங்க கூட தான் இருப்பாங்க, கண்டிப்பாக என்னோட லைஃப்லையுமே வந்து அப்பா அப்படிங்கிறவங்க வந்து யாராலையும் மறக்க முடியாது, ஸோ அது மறக்கிறது ரொம்பவே கஷ்டம், பட் வந்து நீங்கள் வந்து ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்க, கொஞ்சம் வந்து ரொம்பவே துவண்டு போகாதீங்க, கண்டிப்பாக உங்கள் அப்பா வந்து உங்கள் கூட தான் இருப்பார், எப்போவுமே உங்களோட ஆசீர்வாதம், அதாவது உங்கள் அப்பாவோட ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு எப்போவுமே இருக்கும், தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய திரைப்பிரபலங்கள் மட்டும் இல்லாமல் அவங்களோட ரசிகர்களுமே வந்து அந்த பதிவுக்கு கீழே கமெண்ட்டுகளை போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க அந்த பதிவில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அப்பா என்னோட இதயத்தில் நீங்கள் எப்போவுமே பிடிச்சிருக்கக்கூடிய இடத்த யாராலையுமே நிரப்ப முடியாதுப்பா அப்படின்னு உருக்கமாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் பிரச்சனை கொடுத்தாலுமே நீங்கள் எப்போதுமே அதே புன்னகையோட எல்லாத்தையுமே எதிர்கொண்டுக்கிட்டீங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே அந்த டைமில் வந்து ரொம்பவே மகிழ்ச்சியை கொடுத்தா கூட நீங்கள் இப்போ இல்லாதது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இல்லாத இந்த உலகம் வந்து எனக்கு வெறுமனையாக இருக்குது, எனக்கு எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது, நீங்கள் ஒருத்தர் இல்லாதது எனக்கு இந்த உலகத்து மேலேயே வந்து எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குப்பா, உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு தங்களோட மனசில் இருக்கக்கூடிய அவ்வளோ ஒரு அன்பை, அந்த ஒரு துயரத்தை வந்து அந்த போஸ்ட் மூலமாக வெளிப்படுத்தி இருக்காங்க. ஸோ இதுக்கு தான் நிறைய பேர் வந்து ரம்பாவுக்கு ஆதரவாக அவங்களோட மனசு வந்து கஷ்டப்படக்கூடாத வகையில் நிறைய பேர் வந்து கருத்துக்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ரம்பாவை பொறுத்த வரைக்கும் நிறைய முன்னணி ஹீரோக்கள் கூட நடிச்சுட்டாங்க. ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், அஜித், பிரசாந்த், கார்த்திக், சத்யராஜ் அப்படின்னு எக்கச்சக்க நடிகர்கள் கூட நடிச்சுட்டாங்க. ஸோ அந்த டைம்ல யாரெல்லாம் முன்னணி ஹீரோவாக இருந்தாங்களோ அவங்க எல்லாரு கூடயுமே நடிச்சுட்டாங்க. இன்னொரு மட்டுமே இல்லாமல் இதில் முக்கியமான விஷயம், இப்போ தயாரிப்பாளர்கள் வந்து ஒரு சில தயாரிப்பாளர்கள் வந்து இந்த ஹீரோயின் தான்ப்பா வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த விஷயத்தில் இப்போ ஒரு சில பேர் வந்து இவங்க இல்லட்டா இவங்க எடுத்துக்கலாம், இவங்க இல்லட்டா அவங்களுக்கு பதில் இவங்களை வச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால்
அந்த டைம்ல சில தயாரிப்பாளர்கள் எல்லாருமே சாய்ஸ் பண்ணா ரம்பா தான்ப்பா அப்படின்னு சூஸ் பண்ணி அவங்கள சாய்ஸ் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த டைம்ல அவங்களுக்கு வந்து படங்களுக்கான கால் ஷீட்டே கிடைக்காது. ஏன்னா தொடர்ந்து நிறைய படங்கள்ல நிறைய ஹீரோக்கள் கூட நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்தா கூட நமக்கு ரம்பா தான் ஹீரோயினா வரணும்ப்பா அப்படின்னு எல்லாருமே காத்திருந்து கூட படங்கள் எடுத்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு டைம்ல வந்து பீக்ல இருந்தாங்க. ஆனா அப்படி பீக்ல இருக்கக்கூடிய டைம்லயே வந்து இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால படங்களை நடிக்கிறத விட்டுட்டு ஓய்வெடுத்து அவங்க குடும்ப வாழ்க்கையை பத்தி போயிட்டாங்க. ஸோ இதுக்கு அப்புறமா இவன் சொன்ன மாதிரி ஒரு சில நடிகைகள் வந்து ரொம்ப பீக்ல இருப்பாங்க. அப்புறம் அவங்களோட கல்யாண வாழ்க்கை தனிப்பட்ட விருப்பத்தினால வந்து படங்கள் நடிக்கிறது வந்து ஓய்வெடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படிங்கிறது தெரியாம தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ரம்பாவுமே கல்யாணத்துக்கு அப்புறமா எங்க இருக்காங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல தான் அவங்க எங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறது வந்து வெளியிட்டு வராங்க. குறிப்பா இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து யூடியூப்ல பேட்டிகள் கொடுக்கறதா இருக்கட்டும், அதுக்கப்புறமா இந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற போஸ்ட் போடுறதா இருக்கட்டும், அது மூலமா வந்து மக்கள் கூட கனெக்ட்ல இருக்கிறாங்க. ரியாலிட்டி ஷோக்கள்ல கலந்துக்கிட்டு அது மூலமாவும் மக்களை வந்து இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ மறுபடியுமே இவங்க நடிக்க வந்திருக்காங்க, படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இதனால ஹாப்பியா இருக்காங்க ஒரு சில பேர். இது மட்டுமே இல்லாம ரம்பா வந்து திரும்பவும் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு குழந்தையுமே இருக்காங்க. ஸோ இது மட்டுமே இல்லாம ரம்பா வந்து குழந்தைத்தனமா இருக்காங்க, அப்பா ஒன்று மிஸ் பண்றாங்க. ஸோ அவங்களோட மனசுல எவ்வளோ ஒரு ஆதங்கம் எந்த ஒரு வருத்தம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான ஒரு பதிவு போடுவாங்க. அவங்க வந்து வெளியே தான் சந்தோஷமா இருக்கிறாங்க, பட் உள்ள வந்து அந்த ஒரு அப்பாவோட இடத்த வந்து யாராலையும் ஃபுல் பண்ண முடியாது தான். கண்டிப்பா அப்பா அம்மா இவங்க யாருமே இல்லை அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்த வந்து யாராலையும் நிரப்ப முடியாது. ஸோ அவங்க இல்லை அப்படின்னாலே நம்ம வந்து உலகத்துல ஒண்ணுமே இல்லாதவங்களா ஃபீல் பண்ணுவோம். அது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ ரம்பாவும் அதை தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு அப்பா இல்லாதது ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு அவங்களுக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், உங்களுக்கு ரம்பாவை பிடிக்குமா, அவங்க நடிச்ச படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படம் இது, திரும்ப அவங்க நடிக்க வந்தா நல்லா இருக்குமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.